விஜயநகர் பாமினி அரசுகள். விஜயநகர பேரரசு நிறுவப்படுதல். வெற்றியின் நகரம் என்றறியப்படும் விஜயநகரம் ஹரிஹரர், புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்த இவர்களை சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர் என்பார் அப்பணியை கைவிட்டு முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்தியதாக ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகிறது. இப்புதிய அரசு இவர்களது ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் அழைச்சாங்க. பின்னர் இந்த அரசு விஜயநகர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இவ்வரசானது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு 4 அரச மரபுகளால் ஆளப்பட்டது. விஜயநகர் அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியுமே காரணமாக இருந்தது. சங்கம வம்சத்தைச் சேர்ந்த முதல் 2 சகோதரர்களான ஹரிஹரர், புக்கர் ஆகியோரின் பெருந்துணிச்சலே இப்புதிய அரசை அதிக வலிமை மிக்க பாமினி சுல்தானியத்திடம் இருந்து காப்பாற்றியது. விஜயநகர் அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பாமினி அரசு நிறுவப்பட்டது. பாக்ஸ் பார்த்துக்கலாம். முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்மனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குது. சங்கம வம்சத்தின் முடிவு. புக்கர் இயற்கை எய்திய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தம் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்காக விட்டு சென்றார். பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே இவருடைய போற்றத்தகுந்த சாதனையாகும். இவருடைய மகன் 1ஆம் தேவராயர் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர். இப்போ 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சியளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை இவர் தொடங்கி வச்சார். சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் விருபாக்சி ராயரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசராக அறிவித்துக்கிட்டார். ஆனால் அவருடைய மரணத்துடன் அவரால் உருவாக்கப்பட்ட சாளுவ வம்சமும் முடிவுக்கு வந்தது. அவருக்கு பிறகு திறமை மிகுந்த படை தளபதியான நரசநாயக்கர் அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வச்சார். கிருஷ்ணதேவராயர். துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் கிருஷ்ணதேவராயர். இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முதற்கட்ட தலையாய பணியாக இருந்தது. இம்முயற்சியில் வெற்றி பெற்ற பின்னர் குல்பர்காவை கைப்பற்றுவது அவரின் 2வது இலக்கானது. இச்சமயத்தில் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தார். மேலும் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனோடு போர் மேற்கொண்டார். சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகோள் விடுத்த பிரதாபருத்ரன் தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாகவும் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் தாம் கைப்பற்றிய பிரதாபருத்ரனின் பகுதிகளை மீண்டும் அவருக்கே வழங்கிட்டார். மேலும் போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதாக தோற்கடித்தார். தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றினார். சிறந்த கட்டட வல்லுநர். கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கினார். இவர் தமது தலைநகரான ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோயில், கசரா ராமசாமி கோயில், விட்டலசாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயில்களை கட்டினார். போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவினார். அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராயகோபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பெரும் படையொன்றை உருவாக்கிய அவர் பல வலிமை மிக்க கோட்டைகளையும் கட்டினார். அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்தார். அவை கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தன. போர்த்துகீசிய அரேபிய வணிகர்களுடன் அவர் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தார். அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது.
அடுத்து இலக்கியம், கலை, கட்டடக்கலையின் புரவலர். கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதிக்கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரின் அவையை அலங்கரித்தனர். அவர்களுள் மகத்தானவர் அல்லசாணி பெத்தண்ணா. மற்றொரு குறிப்பிடத்தகுந்த ஆளுமை தெனாலிராமன் சொல்கிறார். அடுத்தது தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும். கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பேற்றார். இவருடைய ஆட்சி காலத்திலும் இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்திலும் முக்கிய நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறல. இவர்களுக்கு பின்னர் குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் முடிசூட்டப்பட்டார். பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதியாவார். சதாசிவராயருக்கு அரசு பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பேரளவிற்கு அரசராக வைத்து கொண்டு ராமராயரே உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார். இச்சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக தக்கான சுல்தான்கள் ஒரு அணியில் திரண்டாங்க. எதிரிகளின் கூட்டுப்படைகள் 1565 தலைக்கோட்டை என்னுமிடத்தில் விஜயநகர படைகளை எதிர்கொண்டச்சு. ராட்சச தாங்கடி தலைக்கோட்டை போர் என்றறியப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டதோடு பயங்கரமான மனித படுகொலையும் அரங்கேறியது. அனைத்து கட்டடங்களும், அரண்மனைகளும், கோவில்களும் அழிக்கப்பட்டன. அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் சேதப்படுத்தப்பட்டன. இறுதியாக விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுது. ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கு. அடுத்து ஆரவீடு வம்சம். ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியா செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். அங்கு அவர் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். ஆரவீடு வம்சத்தார் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் நல்ல நிலையில் வைத்திருந்தாங்க. பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சிகளாலும் விஜயநகர அரசு 1646 இறுதியாக வீழ்ச்சியுற்றது. விஜயநகர நிர்வாகம். அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது. அரசர் ஒருவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தது. சில சமயங்களில் ஆட்சி செய்து வந்த அரசர்கள் தங்களுடைய வாரிசுகளின் பதவியேற்பு அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பட்டத்து இளவரசர்களை நியமித்தனர். சில சமயங்களில் அரச பதவி முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அரசு உரிமையை சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்கவ வம்சம் முடிவுற்று சாளுவ வம்ச ஆட்சி தொடங்கியது. அரச பதவி ஏற்றவர் வயதில் சிறியவராக இருந்தால் நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறையும் இருந்திருக்கு. அரசமைப்பு. பேரரசு பல்வேறு மண்டலங்கள், மண்டலம்னா மாநிலம், நாடுகள் மாவட்டங்கள், ஸ்தலங்கள்னா வட்டங்கள், கிராமங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. கிராமமே நிர்வாகத்தின் மிகச்சிறிய அலகாக இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை என்ற அமைப்பு இருந்தது. கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடா என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். பேரரசின் இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால் விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தின. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இப்படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தப்படக்கூடிய படையாக இருந்தது. அடுத்து பொருளாதார நிலை. அக்கால உலகம் அறிந்திருந்த மிகவும் செல்வ செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு திகழ்ந்தது. 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசிற்கு வருகை புரிந்த பல அயல் நாட்டு பயணிகள் தங்கள் பயண குறிப்புகளில் பேரரசின் செல்வம், மேன்மை குறித்து புகழாரம் சூட்டியிருக்காங்க. விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வேளாண்மை. சிறந்த நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வேளாண்மையை ஊக்குவிப்பதே விஜயநகர அரசர்களின் கொள்கையாக இருந்தது. அரசுக்கு அடுத்தபடியாக வேளாண்மையை முன்னேற்றம் அடையச் செய்யும் பொருட்டு நிலச்சுவான்தார்கள் கோவில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செய்தனர்.
போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் குறிப்பிட்டிருக்காரு. ஏரியிலிருந்து நகரின் பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கால்வாய்கள் கட்டப்பட்டன. நகரத்தில் பல்வகைப்பட்ட வேளாண் பண்டங்கள் பெருமளவில் இருப்பு வைக்கப்பட்டிருந்திருக்கு. அடுத்து குடிசை தொழில்கள். விஜயநகரின் வேளாண் உற்பத்திக்கு அதனுடைய பல வகையான குடிசை தொழில்கள் உதவி புரிந்தன. அவற்றுள் மிகவும் முக்கியமானவை நெசவு தொழில், சுரங்கத் தொழில், உலோகத் தொழில் ஆகியனவாகும். அப்புறம் கில்டுகள் என்றழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் குறிப்பிடுறாரு. அடுத்து வாணிகம். உள்நாட்டு கடற்கரையோர கடல் கடந்த வாணிகம் செழித்தோங்கி இருந்தது. இவ்வணிகம் சீனாவிலிருந்து வந்த பட்டு, மலபார் பகுதியைச் சேர்ந்த வாசனை பொருட்கள், பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலையுயர்ந்த ஆபரண கற்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இயங்கியது. பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சீனா, தென்கிழக்காசிய நாடுகள், இலங்கை ஆகிய நாடுகளுடன் விஜயநகரம் வாணிகம் மேற்கொண்டிருக்குது. அடுத்து இலக்கிய பங்களிப்பு. விஜயநகர அரசர்களின் ஆதரவினால் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில் சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியிருக்காரு. சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் எழுதியிருக்காரு. பாண்டுரங்க மகாமாத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதியிருக்காரு. ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா போன்ற புலவர்கள் சமஸ்கிருத, பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாக்ஸ் பார்த்துக்கலாம். அமுக்தமால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுது. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்குவாங்களாம். அமுக்தமால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்னு பொருள்னு சொல்கிறாங்க. அடுத்து கட்டடக்கலைக்கு செய்த பங்களிப்பு. விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின. அது விஜயநகர பாணி என அழைக்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் பெரிய தூண்களும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளும் விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளங்களாக திகழ்ந்தன. இத்தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகளில் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. மேலும் சிறப்பு நிகழ்வுகளின் போது கடவுளர்களை காட்சிப்படுத்துவதற்காக உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபங்கள் அல்லது திறந்த வெளி அரங்குகள் கட்டப்பட்டன. இக்கோவில்களில் விரிவான அளவில் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களும் காணப்படுது. இது பாமனி அரசு. பாமனி அரசு நிறுவப்படுதலும் ஒருங்கிணைக்கப்படுதலும் 1347 அலாவுதீன் ஹசன்கங்கு எனவும் அழைக்கப்படுறாரு. தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன்சா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார். டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக இத்துருக்கி அதிகாரி மேற்கொண்ட கலக நடவடிக்கையை ஏனைய படை தளபதிகளும் ஆதரிச்சிருக்காங்க. 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன்சா தமது தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றாரு. அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரு அரசை நிறுவுவதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். எனவே 1429 தலைநகர் மீண்டும் பீடாருக்கு மாற்றப்பட்டது. பாமனி வம்சத்தில் 18 அரசர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து அலாவுதீன் ஹசன் பாமன்சா. இவர் 1347 1358 வரைக்கும். அலாவுதீன் ஹசன் 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காரு. வாரங்கல் அரசிடமிருந்து, ராஜமுந்திரி, கொண்ட வீடு ஆகிய ரெட்டி அரசுகளிடமிருந்தும் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தன. அவர் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை தராப்புன்னு அழைக்கப்படுது. ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமையேற்றனர். அப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பாகும். வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை சிறப்பாக செயல்பட்டிருக்கு. வலிமை குன்றிய அரசர்களின் காலத்தில் இம்முறையின் ஆபத்து வெளிப்படையாகவே தெரிந்தது. முதலாம் முகமது ஷா 1358 1375 வரைக்கும். பாமன்சாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரச பதவியேற்றார். விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களினால் பயன் ஏதும் ஏற்படவில்லை. அதனால் 1368 வாரங்கல் அரசோடு போரிட்டதன் மூலம் கோல்கொண்டா கோட்டை, பச்சை கலந்த நீல வண்ண
கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். பின்னர் இச்சிம்மாசனமே பாமினி சுல்தான்களின் அரியணையாயிற்று. இந்த பாக்ஸ் பார்த்துக்கலாம். பச்சை கலந்த நீல வண்ண கல்லானது விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என பிருதௌசி தன்னுடைய சானாமா அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றது. கோட்டையின் மிக உயரமான இடம் பாலகிசார். தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்கிறாங்க. முதலாம் முகமது ஷா பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். அவருடைய அரசமைப்பு முறையானது பாமினி அரசு 5 சுல்தானியங்களாக சிதறுண்ட பின்னரும் தொடர்ந்தது. அவர் குல்பர்காவில் 2 மசூதியை கட்டினார். 1367 கட்டி முடிக்க பெற்ற முதல் மசூதி மகா மசூதி 216 அடி × 16 அடி அப்படிங்கிற அளவில் கட்டப்பட்டதாகும். இம்மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையில் அரேபியரும் துருக்கியரும் குறிப்பாக பாரசீகர்களும் தக்காணத்திற்கு குடிபெயர துவங்கினர். அவர்களில் பலர் சுல்தான் முதலாம் முகமதுவின் அழைப்பை ஏற்று வந்தவராவார். தொடர்ந்து வந்த தலைமுறைகளின் காலத்தில் அங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்வதில் இவர்கள் பெரும் செல்வாக்கு செலுத்தினர். முதலாம் முகமதுவுக்கு பின் வந்த அரசர்கள் பார்க்கலாம். முகமதுவை தொடர்ந்து அவருடைய மகன் முஜாஹித் பதவியேற்றார். ஆனால் விஜயநகருக்கு எதிரான போரை முடித்து கொண்டு குல்பர்கா திரும்பிய போது கொலை செய்யப்பட்டார். முகமதுவின் மாமனாரும் சதி செய்தவருமான தாவூத் தென்பாரின் சகோதரனின் மகன் 2ஆம் முகமது என்ற பெயரில் 1378 அரியணையேற்றப்பட்டார். 2ஆம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் அமைதி நிலவியது. அவர் தனது நேரத்தின் பெரும்பகுதியை தமது அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் செலவிட்டார். பாமினி அரசு விஜயநகர அரசு இடையே துங்கபத்ரா, கிருஷ்ணா நதிகளின் வளமான பகுதிகளை கைப்பற்றுவது தொடர்பாக தொடர்ந்து போர்கள் நடைபெற்றன. வடபுறத்திலிருந்து குறிப்பாக மாலவம் மற்றும் குஜராத்திலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்தன. 85 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் குறிப்பிட்டு சொல்லும்படியான அரசராக 3ஆம் முகமது திகழ்ந்தார். அவர் 1463 1452 வரைக்கும். 3ஆம் முகமது 19 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இக்காலகட்டத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் மகமது கவான் விளங்கியிருக்காரு. அடுத்து பாக்ஸ் பார்த்துக்கலாம். பாமினி அரசின் 8 அமைச்சர்கள் பார்க்கலாம். வக்கீல் உஸ் சுல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டார். பேசா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். வசிரிக்குள் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டார். அமீர் இ ஜும்லா நிதியமைச்சர். நசீர் உதவி நிதியமைச்சர். வசீர் இ அசாரப் வெளியுறவுத்துறை அமைச்சர். கொத்தவால் அப்படின்னா காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர். சதார் இ ஜஹான் தலைமை நீதிபதி, சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர். மகமது கவான் பார்க்கலாம். பிறப்பால் பாரசீகரான மகமது கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழியிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராயிருந்தார். மேலும் அவர் கவிஞரும் உரைநடை எழுத்தாளரும் ஆவார். அவரின் மேதமையிலும் இராணுவ அறிவு நுட்பத்திலும் மனதை பறிகொடுத்த பாமினி அரசர் 3ஆம் முகமது அவரை பணியமர்த்தினார். தமக்கு கீழ் சிறப்பான தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றிய அவர் பாமினி அரசின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்தார். கவான் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவராவார். பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார். பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் அவர் வெடிமருந்தை பயன்படுத்தினார். அடிக்கடி அரசர்களைப் போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநர்களை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்புடையதாக மாற்றவும் கவான் விரும்பினார். அதன் பொருட்டு பாமினி அரசில் ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்களை 8ஆக மாற்றினார். இதன் மூலம் ஒவ்வொரு ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகளின் அளவை சுருக்கி மாகாண நிர்வாகத்தை எளிதாக நிர்வாகம் செய்யலாம் அப்படின்னு நினச்சார். மாகாணங்களில் இருந்த சில மாவட்டங்களை அவர் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார். மாகாண ஆளுநர்களின் இராணுவ வலிமையை கட்டுக்குள் வைப்பதற்காக ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய கோட்டைகளை சுல்தான் தமது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டார்.
ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை பெற்றிருந்த உயர் அரசு அதிகாரிகள் தங்கள் வரவு செலவுகள் குறித்து சுல்தானுக்கு தெரிவிக்கும் பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அடுத்து கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது, ஆனால் பிராந்திய தலைவர்களின் அதிகாரங்களை குறைத்தது. அத்தலைவர்களில் பெரும்பாலோர் தக்காணத்தைச் சேர்ந்தோர் ஆவார். இதனால் தக்காண பிரபுக்களுக்கும் தக்காணத்தைச் சுற்றியுள்ளோருக்கும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை தீவிரமடைந்து மோதல்களாக வெடித்தன. தக்காண பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவரை தங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கல்லாக கருதியிருக்காங்க. சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்திருக்காங்க. கவானின் மேலாதிக்கத்தை விரும்பாத சுல்தானும் அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு. அடுத்து பாமனி அரசின் சரிவு. கவான் தூக்கிலிடப்பட்டதால் அரசின் முதுகெலும்பு என கருதப்பட்ட பல வெளிநாட்டு பிரபுகளை தக்காணத்தை விட்டு வெளியேறி தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி செல்ல தூண்டியது. சுல்தான் 3ஆம் முகமதுவின் இறப்புக்கு பின்னால் முடிசூடிய முகமது அல்லது சிகாபுதீன் முகமது 1518 இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். அவருடைய நீண்டகால ஆட்சி அரசு சிதைய போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டிக்காட்டுது. அவருக்கு பின் பதவியேற்ற 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயரளவிற்கே அரியணையில் இருந்தாங்க. சுல்தானியம் படிப்படியாக 5 சுதந்திரமான தக்கான சுல்தானியங்களாக சிதைந்தது. அவை பீடார், பீஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கொண்டா. அடுத்தது பாமனி சுல்தான்களின் பங்களிப்பு. கட்டடக்கலைக்கு பாமனி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை குல்பர்காவில் காணலாம். இப்பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளில் அரண்மனைகள், அரசர் மக்களை சந்திக்கும் மண்டபங்கள், தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், வளைவுகள், குவிமாடங்கள், சுவர்கள், அரண்கள் ஆகியன வெளிக்கொணரப்பட்டன. இக்கண்டுபிடிப்புகள் அவர்களின் கட்டடக்கலை திறமையை படம் பிடித்து காட்டுது. இது கல்வி. பாமனி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹசன் ஷா, அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதிகளில் ஒருவரான ஜாபர்கான் என்பவரின் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார். அவர் அரசரான பின்னர் தமது மகன்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளியை நிறுவுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். அவருடைய மகன் 1ஆம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவர் ஆவார். பிரபுக்கள் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினார். பாமனி அரசின் 8வது சுல்தானான சுல்தான் ஃபிரோஸ் மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார். இவருக்கு பின் வந்த அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகார் ஆகிய இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவினாங்க. இப்பள்ளிகளில் உண்டு உறைவிட வசதிகள் அரசின் செலவில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற முகமது கவானின் மதரசா 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. இவையாவும் கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுது.